ஹரி ஓம் நம சிவாயா. பாருங்கள், இந்த குளத்தில் எவ்வளோ வெளிநாட்டு பறவைகள் உள்நாட்டு பறவைகள் வந்து தஞ்சை அடைகிறாங்கன்னு பாருங்கள். அவங்களுடைய இன உற்பத்தி காலம் அப்படின்ட்டு காலங்கள் வரும்போது எல்லாமே இடத்துக்கு இடம் மாறுவாங்க. பாருங்கள், வெளிநாட்டு பறவைகள் இடம்பெயர்ந்து வந்திருக்காங்க. ஆமாம், மனிதனை போலவே மனுஷன்தான் நாடு விட்டு நாடு போகிறான்னு கிடையாது. எல்லா உயிரினங்களுமே இடம் விட்டு இடம் மாறும். ஆமாம், அங்கே பாருங்கள், வெளிநாட்டு பறவையாக எத்தனை இருக்காங்கன்னு. ஆமாம், கொக்குக இருக்குது, நம்ம உள்நாட்டு கொக்கு, வெளிநாட்டு கொக்கு, வாத்துகள் இருக்குது. உள்நாட்டு வாத்து, வெளிநாட்டு வாத்து வகையை, சின்ன சின்ன குருவிகை எல்லாம் அந்த குளத்தில் மீன் இருக்கும். அதை சாப்பிட்றதுக்காக எல்லாம் வந்திருக்காங்க. பாருங்கள், ஒரு அழகை பறந்து போகிறத பாருங்கள். நீங்களே அந்த கண்கொள்ளா காட்சியாக அங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக எவ்வளோ அற்புதமாக கூட்டம் கூட்டமாக உக்காந்துருக்காங்க அப்படின்ட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், அழகா பார்த்தீங்களா? பாருங்கள். ஹரி ஓம் நமச்சிவாயா.